வணக்கம். இன்னைக்கு நாம ஒரிஜின் எல்ஜிஎன்எஸ்னு ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட் பத்தி பார்க்க போறோம். மார்க்கெட் எவ்வளவுதான் ஏறினாலும் இறங்குனாலும் அதோட விலையை எப்படி கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாங்கன்னு அவங்களோட சப்போர்ட்டர் சொல்ற விளக்கங்களை வச்சு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க. கிரிப்டோல இருக்கிற யாருக்கிட்ட கேட்டாலும் இந்த ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். குறிப்பா ராத்திரியோட ராத்திரியா நம்ம போர்ட்ஃபோலியோல பாதி பணம் காணாம போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்ல, அப்போ இந்த கேள்விதான் மனசுல ஓடும். இதுக்கு சிம்பிளான பதில் என்னன்னா, வாங்குறவங்களை விட விக்கிறவங்க அதிகமாயிட்டா விலை இறங்கிதான் ஆகணும், வேற வழியே இல்ல. ஆனா ஒரு ப்ராஜெக்ட் மார்க்கெட்டோட இந்த அடிப்படை விதியையே மாத்த முடியும்னு சொன்னா நம்ம முடியுதா? ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ் அப்படி ஒரு விஷயத்தை தான் செய்ய முயற்சி பண்ணுது. அவங்க ரேட் கண்ட்ரோல் மெக்கானிசம்னு ஒன்னு வச்சிருக்காங்க. சரி, அது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, அந்த பெரிய பெரிய டெக்னிக்கல் விஷயங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு டோக்கனோட விலை எப்படி முடிவு செய்யப்படுதுங்கிற ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கை புரிஞ்சுக்கலாம். விலை, அதாவது ரேட்டுங்கிறது ஒரு சிம்பிள் டிவிஷன் தான். ஒரு லிக்விடிட்டி பூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல எவ்ளோ டாலர் இருக்கோ அத அங்க இருக்கிற மொத்த டோக்கன்ஸ் கூட எண்ணிக்கையால வகுத்தா வர்றதுதான் ஒரு டோக்கனோட விலை. அவ்வளவுதான் விஷயம். அப்போ மொத்த கேமே இந்த ஈக்குவேஷனை கண்ட்ரோல் பண்றது தான். ஒன்னு, பூல்ல இருக்கிற டாலர்ஸை அதிகப்படுத்தணும், இல்லைன்னா பூல்குள்ள வர்ற டோக்கன்ஸை குறைக்கணும். இதுல ரெண்டாவது விஷயத்த, அதாவது டோக்கன்ஸை எப்படி அவங்க கட்டுப்படுத்துறாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வாங்க அதை பார்ப்போம். சரி, இப்போ நம்மளோட அந்த ஃபார்முலால இருக்கிற டோக்கன்ஸ்ங்கிற பகுதியை இந்த சிஸ்டம் எப்படி மேனேஜ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதுக்காகவே சப்ளையை லாக் பண்றதுக்குன்னு பல லேயர்ஸை டிசைன் பண்ணிருக்காங்க. டோக்கன்ஸ் வெளியில அதிகமா வராம தடுக்க அவங்க சொல்ற 3 முக்கியமான வழிகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு சிம்பிள் டைம் லாக் தான். உங்களுக்கு வர எந்த ரிவார்ட்ஸா இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா 16 ஹவர்ஸ்க்கு லாக் ஆயிடும். இதனால ரிவார்ட்ஸ் கிடைச்ச உடனே எல்லாரும் வித்துற முடியாது இல்லையா? இது ஒரு சின்ன பிரேக் மாதிரி. ரெண்டாவது லேயர் பாண்ட்ஸ். இத அவங்க நம்ம பேங்க்ல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி சொல்றாங்க. அதாவது யூசர்ஸ் அவங்க டோக்கன்ஸ ரொம்ப நாளைக்கு, அதாவது 600 நாள் வரைக்கும் கூட லாக் பண்ணி வச்சா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல எல்ஜிஎன்எஸ் கிடைக்கும். இதனால மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்கிற நிறைய டோக்கன்ஸ் ரொம்ப நாளைக்கு லாக் ஆயிடும். மூணாவதா வர்றதுதான் டர்பைன். இது இன்னொரு செக் பாயிண்ட் மாதிரி. சில பெரிய ரிவார்ட்ஸ் எடுக்கணும்னா நீங்க அதுக்கு சமமான மதிப்புக்கு DAIங்கிற ஸ்டேபிள் காயினை உள்ள போடணும். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமும் 24 மணி நேரம் வெயிட் பண்ணணும். சோ இங்க டைமும் ஒரு தடையா இருக்கு, பணமும் ஒரு தடையா இருக்கு. ஓகே, உங்க டோக்கன்ஸை லாக் பண்ணியாச்சு. இப்போ அதை வெளியே எடுக்கணும்னா என்ன பண்றது? அங்கதாங்க எனர்ஜின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வருது. நீங்க சம்பாரிச்சதை வெளியே எடுக்கணும்னா அதுக்கு ஒரு கட்டணும், அதாவது ஒரு விலை கொடுக்கணும். அப்போ உங்க முன்னாடி 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு, உங்ககிட்ட இருக்கிற வேற டோக்கன்ஸை 360 நாளைக்கு லாக் பண்ணணும், இல்லனா உங்க டோக்கன்ஸ்ல ஒன்னு நிரந்தரமா அழிக்கணும், அதாவது பர்ன் பண்ணணும். நீங்க எதை செஞ்சாலும் சரி, கடைசியில மார்க்கெட்டுக்கு வர டோக்கன்ஸோட எண்ணிக்கை குறையுது. இதுதான் இங்க பாயிண்ட். சரி, சப்ளை எல்லாம் கண்ட்ரோல் பண்றது ஓகே. ஆனா திடீர்னு மார்க்கெட் மொத்தமா கிராஷ் ஆனா என்ன பண்றது? அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையை சமாளிக்க அவங்க வச்சிருக்கிற பதில் தான் ட்ரெஷரி. இந்த ட்ரெஷரிய அவங்க ஒரு ஃபைனல் சேஃப்டி நெட் மாதிரி சொல்றாங்க. இது பாண்ட்ஸ் விக்கிறது மூலமா வர்ற பணத்துல உருவானது. முக்கியமா நம்ம முதல்ல பார்த்த லிக்விடிட்டி பூலுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது ஒரு தனி ஃபண்ட். அதோட சைஸ் எவ்வளவு பெருசு தெரியுமா? ஒரு சோர்ஸ் படி கிட்டத்தட்ட 9 கோடி, அதாவது 90 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு ஃபண்ட் இருக்கு. இது ரொம்ப பெரிய பேக்கப். மார்க்கெட்ல ரொம்ப செல்லிங் பிரஷர் லிக்விடிட்டி பூல் காலியாகிற நிலைமை வந்தா விலைய ஸ்டேபிளா வைக்க இந்த ட்ரெஷரி பணத்தை பயன்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க. இந்த லேக்ஸ், பாண்ட்ஸ், எனர்ஜி கட்டணம், அப்புறம் இந்த ட்ரெஷரி பேக்கப், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா இது ஒரு தனி உலகத்துல இயங்குற ரொம்ப கவனமா டிசைன் பண்ண ஒரு பொருளாதாரம் மாதிரி தெரியுது இல்லையா? இந்த சிஸ்டம் மேல நம்பிக்கை வர்றதுக்காக அவங்க ஒரு பெரிய உதாரணத்தை நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. அதுதான் எத்தேரியம். எத்தேரியம் ஆரம்பிச்ச புதுசுல அதோட விலையும் பயங்கரமா ஏறி அப்புறம் பெரிய சரிவை சந்திச்சுது. ஆனா பல வருஷம் கழிச்சு அது மீண்டு புது உச்சத்தை தொட்டுச்சு. அதே மாதிரிதான் எல்ஜிஎன்எஸும் ஒரு நீண்ட கால பயணம். இதுவும் ஒரு நாள் மீண்டு வரும்னு அவங்க நம்புறாங்க. இப்போ நாம கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரோம். இந்த சிஸ்டம் முழுக்க முழுக்க கோட், லாஜிக், ரூல்ஸ்னு பக்காவா டிசைன் பண்ண ஒரு மிஷன் மாதிரி. ஆனா மார்க்கெட்டை இயக்குறதே மனுஷனோட உணர்ச்சிகள் தானே, பேராசையும் பயமும் தான். இந்த மிஷனால அந்த உணர்ச்சிகளை உண்மையிலே கட்டுப்படுத்த முடியுமா? இந்த ரூல்ஸ் எல்லாம் மனுஷனோட சைக்காலஜியை ஜெயிக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?